செங்கல்பட்டில் 400 கோடியில் தொழிற்சாலை அமைக்க ஓமியம் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்த வேண்டும். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சுங்க கட்டணத்தை உயர்த்தினாலும் சாலைகள் மிக மோசமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் கருத்து. செங்கல்பட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப டேமேஜாகவே இருக்கிறது, பள்ளமேடாக இருக்குது. இதுக்கு கட்டணமும் உயர்த்திருக்கிறாங்க. அதுக்கான விஷயத்தை கேட்டால் நீங்கள் எங்ககிட்ட கேட்காதீங்க, 10:33 ஃபோன் பண்ணி கேளுங்க, நீங்கள் எங்களை கேட்காதீங்கன்றாங்க. அப்புறம் அவங்க நம்ம கேட்காத யார்கிட்ட கேட்க முடியும் இந்த விஷயத்தை. அடிப்படை வசதிகள் இல்லாததால் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் பழைய கட்டணமே தொடர்கிறது. சென்னையில் கோலாகலமாக தொடங்கியது ஃபார்முலா 4 இந்தியா கார் பந்தயம். கொடியசைத்து தொடங்கி வைத்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. சென்னை சாலைகளில் நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண திரண்ட ரசிகர்கள். கார்களை 2 சக்கரங்களில் மட்டும் இயக்கி சென்னை மக்களை மகிழ்வித்த கார் ரேசர்கள். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்க பரிசல் இயக்க மீண்டும் தடை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் 23 நாட்களுக்கு பின்னர் தொடங்கிய உதகை மலை ரயில் சேவை. நடுவில் மண்சரிவு ஏற்பட்டதால் சிறிது நேரம் ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் தவறானவை என நடிகர் ஜெயசூர்யா விளக்கம். சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு. நான் எங்கேயும் ஓடி வெளியவில்லை என மலையாள நடிகர் சங்க முன்னாள் தலைவர் மோகன்லால் பேச்சு. ஹேமா கமிட்டி குறிப்பிட்டுள்ள பவர் குரൂപ്പുക്കും തനർക്കും தொடர்பு இல்லை என்றுം முதல் முறையாக விளக்கம். ഇങ്ങനെ ഒരു സംഭവം മലയാള സിനിമയിൽ നടന്നു. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു, ഒളിച്ചോടി പോയെന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടി പോയിട്ടില്ല. சினிமா மட்டுமின்றி மற்ற துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேச வேண்டியுள்ளது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நடிகை ராதிகா கருத்து. சினிமா துறையில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எல்லா துறையிலையும் பெண்களுக்கான இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு நாங்கள் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது என் மனசில். பாலியல் குற்றங்களுக்கு அரபு நாடுகளில் உள்ளதை போன்ற தண்டனைகள் நமது ஊரில் கொடுக்கப்படாதது ஏன்? நடிகை சனம் ஷெட்டி கேள்வி. இது கண்ட்ரீஸ்ல எல்லாம், அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நடக்குது தானே, ஏன் நம்ம ஊர்ல இது நடக்கல? யாரை ப்ரொடெக்ட் பண்றீங்க? சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை 38 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சிலிண்டர் 1855 ரூபாய்க்கு விற்பனை. கூவமாற்றை மறுசீரமைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? சென்னை மாநகராட்சி மேயர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் எக்ஸ் பதிவு.
குஜராத் மாநிலம் வதோதராவில் கனமழையால் விஸ்வமதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த முதலைகள் மாட்டை இழுத்துச் சென்றதால் பரபரப்பு. செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைக்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஓமியம் நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்க்கவும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு 17 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து கடந்த 27ஆம் தேதி இரவு விமானத்தில் புறப்பட்ட அவர் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்றடைந்தார். இந்நிலையில் செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாயில் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் முன்னிலையில் தமிழ்நாடு அரசுடன் ஓமியம் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. அப்போது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் உடன் இருந்தார். செங்கல்பட்டில் அமையும் ஓமியம் ஆலையால் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஓமியம் நிறுவனம் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, எலக்ட்ரோலைசர் அமைப்புகள் வடிவமைப்பு ஆகிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கீழமை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு அனுமதி கோரி ஆளுநரிடம் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களின் நகல்களை உச்சநீதிமன்றத்தில் 1 வாரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கறிஞர் குமணன் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். மேலும் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட ஆவணங்களின் நகல்களையும் இந்த பதில் மனுவில் தமிழ்நாடு அரசு இணைத்து தாக்கல் செய்துள்ளது. அதில் இந்த வழக்கில் தொடர்புடைய 73 அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கவும் ஒப்புதல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் பாலியல் பிரச்சனை உள்ளதாக நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே மீட்டோ மூமெண்ட் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்தது, உழுக்கிச்சு. அதுக்கப்புறம் லைஃப் வென்ட் பேக் டு பீங் நார்மல். இப்போ மறுபடியும் இது வந்திருக்கு. பட் இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு, வெளியே வரல. இப்போ வந்து கோர்ட் மூலியமாக இந்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதோட என்ன சொல்கிறது, அதோட பாதிப்பு தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். அதில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல் தட். நான் ஹவு டு ஐ சீ இட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் எல்லா துறையிலையும் பெண்களுக்கான இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு நாங்கள் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது என் மனசில் இருக்குது. ஏன்னா we need to have a dialogue. இது எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் செயல்படுத்தினா பெண்களோட பாதுகாப்புக்கும் பெண்களோட நலனுக்காகவும். ஏன்னா எல்லாருமே தைரியமானவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலம் மாறி போயிடுச்சு, டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு, எல்லாமே வேறு வேறு விதமாக இருக்கும்போது எப்படி அவங்கள பாதுகாக்கணுங்கிறது பெண்களுக்கும் தெரியும். they have to be strong, we have to face it, we have to move on. ஐயோ பாவம்னு நம்ம we cannot be helpless. அதுதான் என்னுடையது. நான் எல்லா பெண்களுக்கும் இது நடக்கிறது வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளணும். see I have handled it. அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணுமோ நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்றைக்கி சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக நான் இது சொல்லலை. ஐம் டெல்லிங், நான் சினிமாவுக்கு வரும்போது நானும் ரொம்ப குவைட்டாக இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். யாராவது பேசினா கூட எனக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டேன் ஜாஸ்தி. எங்கள் அம்மா தான் என் கூட இருப்பாங்க. அப்படி இருக்க போகும்போது ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்தால் இது சரிப்பட்டு வராது. ஐ ஹாவ் டு பி போல்ட், ஐ ஹாவ் டு ஃபேஸ் திங்ஸ். நான் இது நம்ம எல்லாமே நம்ம எதிர்கொள்ளணும். அண்ட் வி ஹாவ் டு கோ ஆன். எல்லாருக்கும் பயந்துட்டு நான் உட்கார முடியாது இல்லை. தட் இஸ் நாட் மை லைஃப். இந்த மாதிரியான நேரத்தில் இது சரியான அணுகுமுறையா எதுவானு எனக்கு தெரியல. பட் அவர் இன்னைக்கு ஏதோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதோட சும்மா சாராம்சம் தான் நான் கொஞ்சம் லைட்டாக பார்த்தேன். அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, வி ஆல் ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, விச் இஸ் கரெக்ட். எல்லாருமே இது வந்து நான் ஒன்றே சொல்கிறேன், இந்த ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டிங்க வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரி.
அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிறது வந்து நாங்களே வந்து நிறைய விஷயங்கள் நாங்களே எதிர்கொண்டு அந்தந்த இடத்துல இது சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு அளவுக்கு மீறி போனதுனால எல்லாரும் மறுபடியும் ஒன்று கூடி இந்த பெண்களையும் பாதிக்கப்பட்ட பெண்களையும் இந்த பெண்களுக்கு என்ன பண்ண முடியும், இது எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், எப்படி அவங்க ஷூட்டிங் இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் அமைச்சு கொடுக்க முடியுங்கிறது இனிமேல் எல்லாரும் உட்கார்ந்து பேசி இது வந்து சரி பண்ணணும். தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா அது வேற விதமா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஆஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ், பெரிய ஹீரோயின்ஸ் வந்து தே நோ ஹவு டு ஹேண்டில் தெம்செல்வ்ஸ். அவங்க ஹேண்டில் பண்ணிக்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அடுத்த கட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அவங்கள பார்த்து தான் நான் பரிதாபப்படுறேன். See, this has to be a protection for the people who can't give a voice. இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன், வேற எல்லா நடிகைகளும் வாய்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வருக்கே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ அது போல்டாக பேசிச்சு. ஸோ அடுத்தவங்க வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்க, வாய்ப்பு போயிடும், இல்லாட்டி என்னை டார்கெட் பண்ணுவாங்களா, நிறைய பயங்கள் இருக்கு. அந்த பயம் எல்லாம் போக்குறதுக்கு we have to protect them. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. கட்டணம் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 38 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் விலை 1817 ரூபாயிலிருந்து 1855 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களிலும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை அதிகரித்துள்ளது. குறிப்பாக டெல்லியில் 1646 ரூபாயாகவும், கொல்கத்தாவில் 1755 ரூபாயாகவும், மும்பையில் 1598 ரூபாயாகவும் வணிக சிலிண்டருக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. மழை வெள்ளத்தில் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்த நபர் பைக்குடன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஓடைகள், ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. முப்பல் கிராமத்தில் ஓடை மீதான தரைப்பாலத்தின் மேல் வெள்ளம் வழிந்தோடும் நிலையில் அதன் மீது லாரி கடந்து சென்றது. அதன் பின்னர் ஒருவர் பைக்கில் பாலத்தை கடக்க முயன்றார். அங்கிருந்தவர்கள் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் சென்ற அவர் நீரின் வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தரைப்பாலத்திலிருந்து ஓடையில் வாகனத்தோடு விழுந்தார். ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட அவரை மீட்கும் முயற்சியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். குஜராத்தில் முதலைகள் மாடு ஒன்றை இழுத்துச் சென்ற காட்சிதான் இது. குஜராத் மாநிலம் வதோதராவில் கனமழையால் விஸ்வமதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றிலிருந்த ஏராளமான முதலைகள் குடியிருப்புகளுக்குள் நுழைந்தன. இந்நிலையில் 5 முதலைகள் மாடு ஒன்றை ஆற்றுக்குள் இழுத்துச் சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. குஜராத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் ஆற்றிலிருந்து முதலை உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்கள் குடியிருப்புகளுக்குள் நுழைவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக கோவை புரோஜோன் வணிக வளாகத்தில் 2வது நாளாக உணவு திருவிழா கடைகட்டியது. வெள்ளிக்கிழமை தொடங்கி இன்று வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த உணவு திருவிழாவை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். 2வது நாள் உணவு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விதவிதமான உணவுகளை ஒரு பிடி பிடித்தனர். விர்ச்சுவல் ரியாலிட்டி பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கிய அரங்கில் சிறுவர்கள் குவிந்தனர்.